நாம் எல்லாம் இந்த ஹஜ்ஜு பெருநாளில் முக்கியமான ஒன்றை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, குர்பானி தரக்கூடியவர்கள் நகங்களை வெட்டக்கூடாது. இந்த நாட்களில் 10 நாட்கள் ஆரம்பித்து, இந்த மாதம் ஆரம்பித்த நாட்களிலிருந்து நகங்களை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. இதையெல்லாம் இல்லாஜிக்கலாக நமக்கே தோணும். இது ஏன் இப்படி ஒரு கடமை ஏன் இருக்கணும்? இதை ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தாலா ஏன் இதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், இதை ஏன் நமக்கு கட்டளையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மகன் அறுக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டளை வந்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன மனநிலையில் இருப்பாரோ, என்ன மனநிலையில் இருப்பார்? தன்னை அழகுபடுத்திக் கொள்வாரா? நகம் வெட்டலை, ஒரு எப்படி அலங்கோலமான ஒரு நிலையில் இருப்பார்கள், என்ன ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு தியாகத்தை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல், அப்போ அல்லாஹ் எந்த அளவிற்கு அந்த தியாகத்தை நினைவு கூற விரும்புகிறான் என்றால், சாட்சாத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே மாறிடுங்கிறான்ல. அந்த மாதிரியே மாறி அவர் எப்படி இந்த தியாகத்தை செய்யணும் அப்படின்னும் பொழுது முடியை வெட்டாம, நகத்தை வெட்டாம எப்படி இருந்திருப்பாரோ, அது போலவே நீங்களும் அப்படியே உங்களை நீங்களே அந்த இடத்துல நின்று யோசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த சமூகத்திலிருந்து விரும்புகிறார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி தரக்கூடியவர்கள். அப்ப அந்த குர்பானி தரும் பொழுதும் எதை நினைத்து யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கடைசி நேரத்தில் எப்படி அந்த ஆடு மாற்றப்பட்டதோ, இது போன்ற ஒரு நிலையில் தான் பெற்ற பிள்ளைக்கு இப்படி ஒரு உத்தரவை பெறும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருப்பார்கள் என்பதை நினைவு கூர்ந்து அதை செய்ய வேண்டும். அந்த பெருநாளுக்கு தொழுகைக்கு வரும் பொழுது அந்த குர்பானியை கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் முடி களையிறதோ நகங்களை வெட்டுவதோ செய்கிறோம். அதுக்கு மீனிங் அதுதான். இப்போ ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அப்படியே ஒரு தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து செல்லும் பொழுது நீங்கள் ஒரு காட்சி யோசிச்சு பார்க்கணும். இது அல்லாஹ் சொல்றதாக உங்களுக்கு உத்தரவு வருது. இப்போ நீங்க என்ன செய்யுங்க, என் கைகளை எல்லாம் கட்டிருங்க, ஸோ தட் நான் அந்த கட்டளையை நிறைவேற்றப்படுவதில் இருந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாது, எனக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்துடக்கூடாது, நீங்களும் அதில் உறுதியாக நின்றுங்க, கத்தியெல்லாம் கூட ஷார்ப்பாக வச்சுக்கோங்க என்று சொல்லும்போது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எத்தனை பேர்? அல்லது இது ஒரு தியாகம் தானா என்று யார் இதை அங்கீகரிப்பார்? தியாகத்தினுடைய மதிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், தியாகத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு அது வெறும் இருவருக்கு மத்தியிலே இருந்த ஒரு உரையாடலைத்தான் இனி உலகம் அழியும் வரை மக்கள் உரையாடி கொண்டிருப்பார். ஒரு 2 பேருக்கு மத்தியிலே ரகசியமாக இருந்த உரையாடலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த அந்த மனக்குமுறலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு வேதனையை இனி உலகம் இருக்கும் வரை முஸ்லிம்கள் செய்து காட்டுவார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படியே டெபிக்ட் பண்ணணுங்கிறது அல்லாஹ் விரும்புறான். எப்பவுமே உதாரணத்திற்கு மஸலுல் முஃமினீன கமஸலில் ஜஸதில் வாஹித் இதா இஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு ஸாயிருல் ஜஸத் பில் ஹும்மா வஸஹர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புவீர்களோ அதையே உங்களுடைய இன்னொரு சகோதரனுக்கு நீங்கள் விரும்பாத வரை நீங்கள் மூமின்களாக மாற முடியாது. அப்படின்னா அவன் இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன விரும்புவீங்களோ அதை நீங்க கொடுங்க, உங்க இடத்துல அவனை வச்சு யோசிச்சு பாருங்க. இது இஸ்லாம் எப்பவுமே விரும்புது. அதனாலதான் இதுவே ஒரு நல்லதை விட்டுருங்க, ஒரு கெட்டது ஒரு அநீதி நடக்குதுன்னு வைங்க, ஒரு கொம்பில்லாத ஆடு ஒரு கொம்புள்ள ஆட்டை ஒரு கொம்பில்லாத ஆட்டை முட்டி விட்டது என்று சொன்னால் உலகத்துல அல்லாஹ் மறுமையில் என்ன செய்யறான்? அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதியை செலுத்துறான் அப்படின்னா, கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து மறுமையில், அவ்வளவுதான், அதோடைய நீதி அவ்வளவுதான். அதுக்கு மேல கேள்வி கணக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது, 6 அறிவு படைத்த மிருகங்கள் இது கிடையாது, படைப்பு கிடையாது. அது கொம்பு இல்லாமல் இருந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, கொம்பு உள்ள ஆட்டுக்கு கொம்பை எடுத்து அதற்கான நீதி எல்லாம் செலுத்துறான். அப்ப கொம்பு இல்லாம இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீ உணரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நீ இருந்தா எப்படி இருக்குங்கிறது உணர்வதற்குத்தான் இந்த பெருநாள். அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுதுதான், அதை உணரும் பொழுதுதான், அப்ப இன்னைக்கு அதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கிறது, எதற்காக இப்படி போன்ற நிலைகளை கொண்டு வர்றாங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய பெருநாள் செய்தியாக இந்த தமிழிலே, தமிழ் கூறக்கூடிய உலகிலே, தமிழ் சமூகத்திலே நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்திலே இந்த காஷ்மீர்ல தாக்குதல்கள் நடந்தது, நிறைய தொடர்ந்து காசாவிலே பெரிய தாக்குதல்கள் நடந்து வருகிறது. இங்கு போர் எங்குமே இருக்கக்கூடாது, மக்களுடைய உயிர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைத்து ஒருவர் என்ன செய்யறார் அப்படின்னா, SRM என்கின்ற பல்கலைக்கழகத்திலே லோரா என்கின்ற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் என்ன செய்யறார் அப்படின்னா, மனிதநேயமிக்க கருத்துக்களை போடுகிறார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா,
ஆல் ஐஸ் ஆன் பூஞ்ச் அப்படின்னு போடுறாரு. பூஞ்சில் இருக்கக்கூடிய மனித உயிர்களின் மீது நான் கவலைப்படுகிறேன். இது யாருக்கு சாதகமாவோ யாருக்கு பாதகமாவோ இல்லை. இது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு பெருநாள்ல எப்படி நீங்க அவர் இடத்துல இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி ஃபீல் பண்ணணுமோ, அது போலத்தான் பூஞ்சில் நீங்க இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஃபீல் பண்ணணும். பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தில் இருந்தால் உங்களுக்கு உணர்வு எப்படி இருக்குமோ அப்படி உணர வேண்டும். அப்படி உணரவில்லை என்றால் அது பெருநாளும் அல்ல, அந்த பெருநாளை கொண்டாடி பிரயோஜனமும் அல்ல. அப்ப அவர் போடுறார், ஒரு லோரா என்கின்ற ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு ப்ரொஃபசர் போடுறார், ஆல் ஐஸ் ஆன் பூஞ்ச் அப்படின்னு போடுறார். ஒரு பெண் அவர். அப்ப பூஞ்ச் என்றால் இந்த தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, இப்ப தொடர் தாக்குதல்கள், போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்கு போர் நடந்தாலும் போரை கொண்டாடுவார்கள். ஆனா அந்த போர் நடக்கிற இடத்துல இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒண்ணும் தெரியாது, அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு பேசிக்குவான். ஆனால் எல்லையோரமா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும், போர் நடந்தா என்ன ஆகும், உடனே ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகும், உடனே நல்லது கெட்டது நடக்காது, எல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் க்ளோஸ் ஆயிரும், பொருட்கள் வராது போகாது, போற இருக்கிறவங்க தான் அந்த வழி தெரியும். அப்ப அந்த இடத்தில் இருந்து யோசிக்கிறது தான் இஸ்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குது. ஒரு பாதிப்பு நடந்தால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இடத்துல இருந்து யோசிக்கணும். தினந்தோறும் தங்களுடைய பிள்ளைகளையும், தினந்தோறும் தன்னுடைய தாய்களையும், தினந்தோறும் தன்னுடைய தந்தைகளையும் இழக்கக்கூடிய ராஃபாவிலே, காசாவிலே நின்று யோசிக்கணும். இப்படி ஒரு நாள் இப்படி பெரிய ஒரு பெருநாள் தொழுகிறோம், இங்கெல்லாம் புதுசா கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்க கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிக்கப்பட்ட நிலையில் இடிக்கப்பட்ட இடிபாடுகளுக்கு மேல் தங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் தொழுது கொண்டிருக்கும் நம் மீது குண்டுகள் பாயுமோ என்கின்ற உத்தரவாதம் இல்லாமல் அவங்க நிலையில் இருந்துதான் ஒரு பெருநாளை நிறைவேற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிலையில் இருந்து ஏன் உலகம் பூரா இந்த தியாக திருநாளை நிறைவேற்றுகிறார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையில இருந்து யோசிக்கணும். அப்ப அதையே அல்லாஹ் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததையே இப்படி நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பும் பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நடக்கும் ஒரு சமூகத்திற்கு, அப்ப அந்த லோராங்கிற ப்ரொஃபசர் என்ன பண்றாரு அப்படின்னா, பூஞ்சிலே 1000 தான் இருக்கட்டும், இவனுக்கு அவனுக்கும் போர், அவனுக்கு இவனுக்கும் போர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், போர் நடந்தால் பாதிக்கப்படக்கூடியது மக்கள். அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத உணர்றாரு, அந்த உணர்வை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதான் இந்த ஹஜ் பெருநாள். அந்த உணர்ச்சி இருக்குல்ல, எப்படி இருக்கும், அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும். தியாகத்தில் பல வகைகள் உண்டு. அவர் செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்தோம், கறி அறுத்தோம், கொண்டாடணும், எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். நம்மளுடைய தியாகத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே மகிழ்ச்சியான தியாகமா தான் இருக்கும். நம்ம பண்ற தியாகம், ஆடு வாங்கணும், புது ட்ரெஸ் எடுக்கணும், இதெல்லாம் நம்ம பெரிய கஷ்டப்பட்ட சப்ஜெக்ட் மாதிரி. இது எல்லாமே என்ஜாய் பண்ற மேட்டர் தான். ஆடு வாங்கினா என்ன செய்வோம், நம்ம சாப்பிடுவோம், புது ட்ரெஸ் எடுத்து என்ன செய்வோம், போடுவோம். இது ஒரு பெரிய தியாகமா? ஆனால் அதையே பெரிய தியாகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் என்ன செய்யறார், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே பூஞ்சில் இருக்கக்கூடிய மக்கள் மீது இறக்கப்பட்டு போடுகிறார். அதே மாதிரி சே நோ டு வார் அண்ட் டோன்ட் பி அஃப்ரைட் டு சே சோ ஈவன் இஃப் இட் இஸ் நாட் த பாப்புலர் ஒப்பீனியன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இல்ல போர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் போருக்கு வேண்டாம் என்று சொல்லி பழகுங்கள், ஏன்னா அதுல மனித உயிர்கள் போகும் அப்படின்னு எழுதுறார். அப்புறம் பகல்காம் சுற்றுலா விஷயங்களை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். ஆல் தி வார் ப்ரொபகேண்டா, ஆல் தி ஸ்கிரீமிங், ஆல் அண்ட் லைஸ் அண்ட் ஹேட்ரட் கம்ஸ் இன்வேரிபிளி ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஃபைட்டிங். ரொம்ப அருமையான வார்த்தையை பகிர்றார். இது எட்யூ டான்வெல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொன்னது. எல்லா கூச்சல்கள், எல்லா போர், எல்லா பாதிப்பு, எல்லா ரத்தம், இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த பாதிப்பில் சம்பந்தம் இல்லாதவரிடமிருந்து தான் வருகிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. எவன் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன கவலை, எவன் உயிர் போனா நமக்கு என்ன கவலை என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்துதான் அந்த போருக்கான அழைப்பு வருகிறது. கூச்சலுக்கான நம்ம நிம்மதியா இங்க இருப்போம், அங்க 2 பேர் அடிச்சுக்குவான். அப்ப என்றைக்கும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலையில் இருந்து யோசிக்காத ஒரு பெருநாள் அது சுயநலவாத பெருநாள், அது அக்கிரமக்கார பெருநாள். எப்படி அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் உணர்ந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த தியாக திருநாளை கொண்டாட வேண்டும். இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இனி உலகம் அழியும் காலம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன மனநிலையில் இருந்திருப்பார் என்பதை உணர்ந்து கொண்டே நீங்கள் தியாக திருநாளை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகின்ற அதே அல்லாஹ் தான் சமகாலத்திலே, சமநிலையிலே, சம சூழ்நிலையிலே உங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சம்பவங்களையும் உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு அவர்களுக்காக சிந்தித்து அவர்களுக்காக யோசித்து நீங்கள் ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த தியாக திருநாள் இருந்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த ஒரு பெண், தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இப்படி எல்லாம் கருத்துக்களை பகிர்ந்ததற்காக அவர் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பல்கலைக்கழகம் இது ஒரு பெரிய தப்பான கருத்தா, இது ஒரு பெரிய தப்பான கருத்தா, இப்ப நான் படிச்சு காட்டின ஏதாவது தப்பான கருத்து இருக்குதா, இல்லை. அப்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கூடக்கூடிய முஸ்லீம்களுடைய செய்தியாக, முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு செய்தியாக இதை பதிய வைக்க விரும்புகிறேன். இன்றைய பெருநாள் உரையிலே, பெருநாள் செய்தியிலே எப்படி எங்களுடைய இறைவன் தியாகம் செய்யும் பொழுது அந்த செய்யும் நிலையில் இருந்த இப்ராஹிம் நிலையில் இருந்து யோசி என்று சொன்னானோ,
போர் நடக்கும் பொழுது பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தில் இருந்த நிலையில இருந்து அந்த பாதிப்பை உணர்ந்துகோ என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ, அதே போல இன்றைக்கு அந்த லோரா என்கின்ற அந்த பெண்மணியின் நிலையில் இருந்து இந்த முஸ்லிம் சமூகம் சிந்திக்கிறது. என்ன சிந்திக்கிறோம்? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வெளியிடுகிறது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டைரக்டரேட் ஆஃப் கெரியர் சென்டர் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டாங்க, முறைகேடான செயல்களில் ஈடுபட்டார். என்னது? ஒரு பாதிப்பை. அதிலும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுவே உலகத்தில் வேற எங்கேயாவது போட்டிருந்தா நடந்திருக்காது. பாதிக்கப்படக்கூடியது முஸ்லீம்கள் என்பதனால் அது நடக்கிறது. அப்ப முறைகேடான செயல்களில் ஈடுபட்டார் என்பதற்காக அவர் இமீடியட் எஃபெக்டா சஸ்பென்ஷன்ல வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த தியாக திருநாளில், இந்த பெருநாளில் பாதிக்கப்படக்கூடிய அந்த பெண்ணை உள்ளத்தில் ஏற்கணும். ஏன்னா அவங்க எதுக்காக நின்றாங்க? அவங்க ஒரு பாதிப்புக்காக நின்றாங்க. அதிலும் அந்த பாதிக்கப்படக்கூடியவர் யாராக இருந்தாங்க? முஸ்லீம்களாக இருந்தார்கள். பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். எனவே தியாக திருநாள் என்பது ஒவ்வொரு முறையும் நம்மிடத்தில் ஒரு செய்தியைத்தான் சொல்ல வருகிறது. ஏதோ கூடினோம், கலைந்தோம், கறி அறுத்தோம், கொண்டாடினோம், மறுநாள் 3 நாள்ல ஒரு நாள் என்னைக்காவது பிரியாணி ஆக்கணும், இன்னைக்கு நாங்கள் ஆக்க மாட்டோம், மறுநாள் ஆக்குவோம் என்று கணக்கு வைத்து பிரியாணி ஆக்கினோம். ஒவ்வொரு சொந்தக்கார வீட்டுக்கு போய் பிரியாணியை சாப்பிட்டோம், பல்லுக்குச்சி வச்சு குத்தணும், நல்லா ஜம்முன்னு தூங்கி எந்திரிச்சோம்னா அது ஒரு பொழுதும் பெருநாளுக்கான எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றாது. உலகெங்கிலும் பாதிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு வேற வழி கிடையாது, வேற சூழ்நிலை கிடையாது. உலகெங்கும் பாதிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுக்காக, போர் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக வஞ்சிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுக்காக, இவர்கள் முஸ்லீம்கள் என்கின்ற அடையாளத்துக்காகவே ஓரவஞ்சனை செய்யப்படக்கூடிய முஸ்லீம்களுக்காக நிம்மதியான முறையில் தொழுகை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்ற இந்த முஸ்லீம்கள் இந்த தியாக திருநாளே கொஞ்சம் தியாகம் செய்து அவர்களை நினைவு கூர்ந்து, நம்முடைய பிரார்த்தனைகளிலே அவர்களை நினைவு கூர்ந்து, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய முறையீடுகளிலே அவர்களை நினைவு கூர்ந்து, அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் நம் போன்றே ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த தியாக திருநாளின் செய்தியாக சொல்லி, தமிழக அரசுக்கு இதன் மூலமாக ஒரு செய்தியாக, இது போன்ற அநீதியான முறையிலே ஒரு பல்கலைக்கழகம் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பிய ஒரு நியாயவானுக்கு இழைத்த அநீதியை இந்த சமூகம் இந்த தியாக திருநாள் பேருரையின் வாயிலாக மிக வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் கூட நம்முடைய பெருநாள் உரையின் வாயிலாக பதிய வைக்கிறேன். எல்லா பெருநாளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் உரைக்கு பின்னால், ஏன்னா பெருநாள் உரை தலைகீழ இருக்கும், பெருநாள் மட்டும் குத்பால தலைகீழ இருக்கும். ஏன்னா எல்லா நேரத்திலும் உரை முதலிலும் தொழுகை பின்னாளிலும் இருக்கும். ஆனால் பெருநாளிலே தொழுகை முதலிலும் உரை பின்னாளிலும் இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான சுன்னத் என்னவென்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகளை செய்வது. இப்போ உங்களுடைய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் கைகளை உயர்த்தி உறுதியான முறையிலே அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கள். அதில் கசாவிலே வாழக்கூடிய மக்களுக்காக, நம்முடைய இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களிலே வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போர் சூழ்நிலைகளினால். அதற்காக, அதல்லாமல் உலகெங்கிலும் போர் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்காக, முஸ்லீம் என்ற காரணத்திற்காகவே சிறை வைக்கப்பட்டு தங்களுடைய வாழ்களில் பெரும்பகுதியை துளைத்த முஸ்லீம்களுக்காக, இப்படி அனைத்து பாதிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுக்காக, ஏற்கனவே இந்த சமூகத்திற்கு தியாகம் செய்த அந்த மக்களுக்காக அதை நினைவு கூறாத ஒரு பெருநாள் என்ன தியாக திருநாளாக இருக்க முடியும் என்று கூறி, அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனைகளிலே நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை நினைவு கூறுங்கள். நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக, இவை அனைத்தையும் நம்முடைய பிரார்த்தனைகளிலே நினைவு கூற வேண்டும். குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் வசூலுக்காக வருவாங்க. இந்த பள்ளிவாசல் உங்களுடைய வசூல்களை மையப்படுத்தித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே உங்களால் இயன்ற அல்ல, உங்களுடைய இயன்றதற்கு மீறி, ஏன்னா இயன்றதற்கு மீறிதான் இந்த உலகத்தினுடைய அத்தனையே அனுபவிக்கிறோம். ஒரு காலமும் 100 ரூபாய் இருந்த கேபிள் டிவி கரண்ட் வந்து இன்னைக்கு எவ்வளோனே யாருக்கும் தெரியாது. எவ்வளோ நாளும் ரீசார்ஜ் பண்ண எல்லாருமே ரெடி. ஏன்னா அது எவ்வளோ ஏறினாலும் அது பண்ணிக்கிட்டே போயிடுவான். அப்போ சக்திக்கு மீறி உலகத்தினுடைய எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். ஆனால் பள்ளிவாசல் வரும்போது அப்படி கையை விடும்பொழுது 500 ரூபா தட்டுச்சுன்னா அந்த 500 ரூபாவை தள்ளி, அப்புறம் 100 ரூபாவை தள்ளி, 50 ரூபாவை தள்ளி, பள்ளிக்குன்னு நாம் நியமிச்சிருக்கிறது 10 ரூபா தான் அப்படின்னு எடுத்து போடுறோம். அந்த மனநிலையில் இருந்து மாறி நிறைய அள்ளி கொடுத்து நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை விட பன்மடங்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அப்படி நன்மையான காரியங்கள் பலவற்றிலே செலவழிக்கக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றே அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.